வணக்கம். கலாம் ஆண்டு 4 நாள் 207 புதன்கிழமை மே 8, 2024. இன்றைய நம்பிக்கை செய்திகள். திருச்சி ராமகிருஷ்ணா பொறியியல் கல்லூரியில் கலாம் ஜோதி மாணவர்கள் மே 9 வியாழன் அன்று காலை 10 மணிக்கு திருச்சியில் உள்ள கு. ராமகிருஷ்ணன் பொறியியல் கல்லூரியில் மாணிக்க மாணவர் திட்டம் போன்று கலாம் கனவை நனவாக்க கல்லூரி மாணவர்களில் கலாம் ஜோதி மாணவர்களை கண்டறிய கலந்துரையாடல் நடைபெறவிருக்கிறது என்று திருச்சி இளைஞர் களம் பொறுப்பாளர் பேராசிரியர் காமராஜ் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி. ஹரிஸ்வேதா. சென்னை மாணிக்க மாணவர்களுக்கு வைய தலைமைக்குள் பயிற்சி. ஸ்டூடெண்ட் ஜெராக்ஸ் உரிமையாளர் திருமதி மணிமேகலை கலந்து கொண்டு பாராட்டு. மாவட்டம் தோறும் நடைபெற்று வரும் மாணிக்க மாணவர்களுக்கான வைய தலைமைக்குள் பயிற்சி மே 7 சனிக்கிழமை சென்னை அசோக் நகர் அரசினர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. சென்னை மாவட்ட மாணிக்க மாணவர் துறை பொறுப்பாளர் செல்வன் கோகுலகிருஷ்ணன் இதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார். முதல் நிகழ்வாக மாணிக்க மாணவர்களுக்கான தகுதியான 5 பண்புகள் பற்றி மிக விரிவாக மாணிக்க மாணவர் துறை மாநில பொறுப்பாளர் செல்வி கீர்த்திகா கலந்துரையாடல் செய்தார். அதனைத் தொடர்ந்து அப்பண்புகள் பற்றி மாணவர்கள் சுய மதிப்பீடு செய்து அவர்களாகவே மதிப்பெண் போட்டுக்கொண்டனர். அதில் அதிக மதிப்பெண் பெற்றதற்காக பாராட்டு தெரிவித்த அதே நேரத்தில் குறைந்த மதிப்பெண் பெற்றதை நேர்மையாய் வெளிப்படுத்திய மாணவர்களுக்கும் மாணவர் கள மாநில பொறுப்பாளர் திரு கௌதம் பாராட்டு தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து நல்லூர் வட்டம் திரு பாலு அவர்கள் உலக அளவில் மக்களின் நலன் உயர்வு பற்றி ஆழ்ந்த கவலை கொண்டு உலக மக்களின் நன்மதிப்பை பெற்ற தலைவர்களாக சுவாமி விவேகானந்தரும் அப்துல் கலாமும் திகழ்ந்தது அவர்களுடைய பரந்து விரிந்த உலகளாவிய பார்வைதான். மாணிக்க மாணவர்களுக்கும் அதுபோன்று உலகளாவிய கண்ணோட்டத்தை கொண்டு தலைமை பொறுப்பிற்கான அனைத்து பண்புகளையும் திறன்களையும் பெற்றாக வேண்டும். அதற்கு உதாரணமாக யுனிசெஃப் இந்தியாவின் தூதுவராக நியமிக்கப்பட்ட செல்வி வினிஷா பற்றி கூறியது மிக பொருத்தமாக இருந்தது. மேலும் உலக மக்களுக்கு நல்வழி காட்ட அவர்களை நல்வழி நடத்தக்கூடிய அளவிற்கு தம்மை தயார்படுத்திக் கொள்வது எப்படி என்று பேசினார். கலந்துரையாடலில் மாணவர்களின் பேச்சுக்களை கண்டு ஸ்டூடெண்ட் ஜெராக்ஸ் உரிமையாளர் திருமதி மணிமேகலை அவர்கள் வெகுவாக பாராட்டினார். அடுத்து குழு வாரியாக சந்தித்து தாம் ஏற்றுக்கொண்ட பொறுப்புகள் பற்றி விரிவாக பேசினர். இடையே மாணவர்களுக்கு விளையாட்டுகளும் இடம்பெற்றன. இவ்வாறாக முதல் நாள் பயிற்சி நிறைவுற்றதாக செல்வன் கோகுல் தெரிவித்தார். யுனிசெஃப் இந்தியா இளைஞர் தூதராக திருவண்ணாமலை செல்வி வினிஷா உமாசங்கர் நியமனம். ஸ்காட்லாந்து நாட்டில் கிளாஸ்கோ COP26 உலகளாவிய மாநாட்டில் உலக வெப்பமயமாதல் எர்த்ஷாட் பற்றி பல நாட்டு அதிபர்களுடன் 2021 15 வயது நிரம்பிய திருவண்ணாமலை மாணவி வினிஷா உமாசங்கர் அழைக்கப்பட்டிருந்தார். அங்கு செல்வி வினிஷா உலக சுற்றுச்சூழலை பாதிப்பிற்குள்ளாக்கிவிட்டு என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று துணிச்சலாக பேசிய அவரது பேச்சு அப்போது உலகையே அதிர செய்தது நினைவிருக்கும். அது கோவிட் காலமும் கூட. இவர் அம்மாநாட்டிற்கு அழைக்கப்பட்டதற்கான தகுதி சாலையில் தள்ளுவண்டியில் இரும்பினாலான ஸ்திரி பெட்டியில் கரியினாலான நெருப்பின் அதிக உஷ்ணத்தினால் அத்தொழிலாளி கஷ்டப்படுவதைக் கண்டு சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பில்லாத சோலாரினால் இயங்கும் இஸ்திரி பெட்டியை கண்டுபிடித்ததும் எர்த்ஷாட் COP26 போட்டியில் வெற்றி பெற்றதுமேயாகும். யுனிசெஃப் இந்தியா அமைப்பின் புதிய தேசிய தூதராக பாலிவுட் நடிகை கரீனா கபூர் சனிக்கிழமை நியமிக்கப்பட்டார். அப்போது திருவண்ணாமலையை சேர்ந்த இளம் விஞ்ஞானி வினிஷா உமாசங்கர் மற்றும் மத்திய பிரதேசத்தை சேர்ந்த கௌரன்ஷி சர்மா, உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த கார்த்திக் வர்மா, அஸ்ஸாம் பாடகர் நஹீத் அஃப்ரீன் ஆகிய 4 பேரும் யுனிசெஃப் இந்தியாவின் இளைஞர் தூதர்களாக நியமிக்கப்பட்டார்கள். செல்வி வினிதா உமாசங்கர் மற்றும் புதிதாக நியமிக்கப்பட்ட யுனிசெஃப் இந்தியா தூதுவர்கள் அனைவருக்கும் நல்லூர் வட்டம் இளம் விஞ்ஞானிகள் துறை பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறது. நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. இன்று மே 8 தினமணியில் கோதை ஜோதிலட்சுமி என்பவர் எழுதிய வேதங்கள் கற்பிக்கும் ஜனநாயகம் என்ற கட்டுரையில் ஹைலைட்டாக காட்டப்பட்ட கருத்து நல்லூர் வட்டத்தின் ஒவ்வொரு செயல்பாடுகளும் மிகவும் ஆழமானவை என்பதை உணர முடியும்.
அறிஞர்களாக இருந்த ஜனங்கள் கூடி ஆட்சி விஷயங்களை கலந்தாலோசித்து முடிவுகள் எடுத்ததாகவும் அதன்படியே அரசன் பரிபாலனம் செய்ததாகவும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே நம்பிக்கையில் நல்லூர் வட்டம் தமிழகத்தில் மக்களின் நன்மதிப்பையும் செல்வாக்கையும் பெற்ற அறிவார்ந்த வலுவான 100 நபர்களை கொண்ட குழுவை உருவாக்கி வருகிறது. கூடுதலாக அதை போன்று 100இன் ஒவ்வொரு துறையிலும் அறிவார்ந்த வலுவான 100 நபர்களை கொண்ட குழு உருவாகி அவைகள் அனைத்தும் ஒருங்கிணைந்து செயல்படும் போது அதுவே பல பொருந்திய வலுவான மக்கள் சக்தியாக லட்சிய சமுதாயமாக நாட்டை நல்வழியில் கொண்டு செல்லும் என்றும் அது நம்மால் முடியும் என்றும் நல்லூர் வட்டம் முழுமையாக நம்புகிறது. நம்பிக்கை செய்திகளுக்காக திண்டுக்கல்லிலிருந்து லோகமணி. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.